ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்கு இன்னமும் காசு தேவைப்படுது. அதுக்கு இந்த விளம்பர கம்பெனிக்காரங்க கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அதுக்கு தாமா வந்தோம். பூமி சொல்றாரு நம்ம ட்ரை பண்ணி வாங்கலாம் சார் அப்படின்னு. பேச்சு சொல்றாங்க ஏற்கனவே நம்ம பில்டிங் கட்டுறதுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டோம், இதுக்கு மேல செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. விளம்பரத்துக்குன்னு எங்களுக்கு காசு வேண்டாம், அதை நீங்க ஆம்புலன்ஸ் வாங்க வச்சுக்கோங்க. மீனாட்சியை விளம்பரத்துல நடிக்க வைக்கிறதுக்கு நான் பேசி பாக்குறேன், கிட்ட பேசி பாக்குறேன், ஒத்து வந்தா ஓகே. இப்பல இருந்தே ஊருக்கு நல்லது செய்ய பழகிக்கணும். சொல்றாங்க இவங்க ஒரு விளம்பர கம்பெனில இருந்து வந்திருக்காங்க, உன் குழந்தைய நடிக்க வைக்கிறதா சொல்றாங்க. மீனாட்சிய விளம்பரத்துல போட்டோ எடுக்கணும், ஊருக்கு நல்லது செய்ய அந்த தொகையை கொடுக்கறதா சொல்றாங்க. அஞ்சலி உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒத்துக்க, அம்மாவும் குழந்தைய நடிக்கணும், அதுதான் கான்செப்டே. எனக்கு டபுள் ஓகே ஆன்டி, உங்களுக்கு ஓகேன்னா நாங்க நாளைக்கே ஆட் எடுக்கிறோம் மேடம். மேடம் கையெழுத்தெல்லாம் போடணுமா? அதெல்லாம் வேண்டாம் என் வாயா, உங்க தோட்டத்திலே செட்டு போட்டுறோம் மேடம். புத்தலகம் தனமும் பேசிக்கிட்டு வராங்க நடந்ததை பத்தி. தனத்துக்கு வேண்டியவங்க வர்ற வழியில பாக்குறாங்க, உன் குழந்தையா உன்னை மாதிரியே இருக்கே, உன் புருஷங்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டியா, பிள்ளைக்கு வீட்டுக்கு போய் சுத்தி போட்டுறேன். முத்தலகு சொல்றாங்க என் பையன் சரவணன் அவளை மாதிரி இருக்கிறதுனால நான் நினைச்சிட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு வரேன்னு தனத்தோட ஃப்ரெண்டு கிளம்புறாங்க. சொல்றாங்க பத்மாவதி கிட்ட, நானும் பாப்பாவும் விளம்பரத்துல நடிக்க போறோம், ஸ்மைலி பேபி காம்படிஷன்ல தேர்ந்தெடுத்திருக்காங்கம்மா நம்ம பேபிய. என்ன அஞ்சலி தோத்துட்டியா? அம்மா அவங்களால பேரு தான் வைக்க முடியும், அவ ஏன் பொண்ணுமா. இந்த காம்படிஷன்ல இருந்து ஆஃபர் வந்துச்சுன்னா அஞ்சலி ஒன்ன நினைப்பாங்களா முத்தலக நினைச்சிருப்பாங்களா? யோசிச்சு பாரு, குழந்தை முத்தலக கிட்ட தானே இருந்துச்சு, முத்தலகையும் குழந்தையும் தான் விளம்பரத்துல நடிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. எப்பயும் உன்னை ஏமாத்த போறாங்க, கேர்ஃபுல்லா இரு. ஏமா இப்படி யோசிக்கிற? என் குழந்தைக்கு முத்தலகா? என்னம்மா பேசுற நீ? என் பொண்ணுக்கு அவங்க ஆயம்மா தான், இந்த விளம்பரத்துல நான் ப்ரூவ் பண்றேன். இந்த ஆட் ஏஜென்சிக்கு போன் பண்ணி கேட்டுக்கோ, உன்னையதான் அம்மாவா தேர்ந்தெடுத்திருக்காங்களான்னு. இல்லாட்டி பேச்சியும் பூமியும் உன்னை அசிங்கப்படுத்திட போறாங்க. நீ மீனாட்சிக்கு அம்மாவா ஜெயிக்கிறத விட என் பொண்ணா நீ தோக்க கூடாது, அவ்வளவுதான். பொண்ணும் நானும் தான் நடிக்க போறோம், போஸ்டர்ல நானும் என் பொண்ணும் தான் இருக்க போறோம். முத்தலக அந்த திறப்பு விழாவுக்கு நான் வர வைக்க போறேன், இது என்னோட ஓப்பன் சேலஞ்சுமா. அம்மா நீ குழந்தைய தூக்க விடாத, நடக்கிற இடத்துக்கு முத்தலகு வரக்கூடாது, ஓகேவாம்மா? முத்தலகு கிட்ட பேச்சு சொல்றாங்க, உன் குழந்தைய பாக்குறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, இப்ப அஞ்சலி குழந்தைன்னு சொல்றதுலதான் எனக்கு பிரச்சனையே வருது. முத்தலகு சொல்றாங்க குழந்தையா பார்க்கணும் அத்த, அம்மா அப்பா செய்யற தப்புக்கு அது என்ன செய்யும் பாவம். இந்த விளம்பர கம்பெனிக்காரங்க நம்ம பொண்ணை நடிக்க வைக்கணும்னு சொல்றாங்க. அவளுக்கு நீ தான் முத்தலகு அம்மாவா நடிக்கணும். மீனாட்சி உன் சொந்தமா உன் வாரிசாதான் என் கண்ணுக்கு தெரியுறா. என்ன வேணுமோ வாங்கு, குழந்தைக்கு ஏதாவது தேவைன்னா அக்காவை கேட்டுக்க. நாளைக்கு குழந்தை எப்படி இருக்கணுங்கிறது உன் பொறுப்பு. தையல் மிஷினை கொண்டுட்டு வந்துட்டாங்க முத்தலகு பொண்ணுக்கு தைக்கிறதுக்கு. ஆயில்லாம் போட்டு சரி பண்றாங்க மிஷினை. குழந்தை தூங்குறான், நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் தைக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல முத்தலகு, உங்க இஷ்டத்துக்கு செய்யுங்க. வருவாளா முத்தலகு? நாளை பார்க்கலாம். இன்று